அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 85,531 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி வரைவு வாக்காளர் பட்டியலில் 7.46 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் எஸ்ஐஆருக்கு பின் 10.04% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 85,531 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி வரைவு வாக்காளர் பட்டியலில் 7.46 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் எஸ்ஐஆருக்கு பின் 10.04% வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதை தற்போது தேர்தல் அலுவலர் அறிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 85,531 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜீவ், இந்த வாக்காளர்கள் நீக்கம் குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். அதாவது புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் நடைபெற்று வந்தது. குறிப்பாக திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியானது நடைபெற்றது. குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த சிறப்பு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் சிறப்பு திருத்த பணிக்கு முன்பாக 8,51,775 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் இந்த பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து இன்றைய தினம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 85,531 வாக்காளர்களின் பெயரானது நீக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர்களின் நீக்கம் குறித்து மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் குலோத்துங்கன் கூறுகையில், இறந்தவர்கள் முகவரி மாற்றம் மற்றும் எஸ்ஐஆர் படிவம் சமர்ப்பிக்காதவர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது வாக்காளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இது புதுச்சேரி மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் மட்டுமே, அதாவது இன்னும் காரைக்கால் மாவட்டத்திற்கான வரைவு வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த புதுச்சேரிக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ளார். அதில் இன்னும் கூடுதலான வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று தெரிகிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு புதுச்சேரியில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகள், அதாவது எஸ்ஐஆர் படிவம் முறையாக கொடுத்தும் நீக்கிவிட்டதாக குற்றம் சாட்டி தற்பொழுது தங்கள் வாக்குகளை அந்த படிவத்தில் எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜீவ்.